வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் உங்கள் சிங்கப்பெண் சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கோல்டு ஃபீவராக இருக்குது லைட்டாக. அதனால் கஷாயம் வைக்கலான்னு சொல்லிட்டு வீட்லேயே வெத்தலை கொடி இருக்குது, இப்போ தான் படர்ந்துட்டுருக்கு. பறிச்சுட்டு துளசி கொஞ்சம் கருந்துளசி தான், நார்மல் துளசி இல்லை, கருந்துளசி கொஞ்சம் பறிச்சுட்டு அவங்களுக்கு கஷாயம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்லா மழையில் நனைஞ்சிருச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இருந்தாலும் வாஷ் பண்ணிக்கலாம், பூச்சி எதுவும் உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு நல்லா துளசியும் வெத்தலையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கஷாயம் போடுறதுக்கு அதை ரெடி பண்ணலாம். இப்போ வெத்தலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அப்படியே அதை கிள்ளி எடுக்கும் போதே அப்படியே மொடன்னு சவுண்டோடு நல்லா இருந்துச்சு, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, வாசனையாக இருந்துச்சு. வெத்தலையோட வாசம் உங்களுக்கு தெரியும்ல. இது கருந்துளசி. கருந்துளசி ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். காய்ச்சல், சளி, இருமல் எது இருந்தாலும் வெத்தலை தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு துளசியும் இருமல், காய்ச்சல், சளி, ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் நல்லா. அதான் ரொம்ப நல்லது. நான் ஆல்ரெடி சுக்கு, மிளகு எல்லாம் போட்டு, சுக்கு, மிளகு, திப்பிலி எல்லாம் இடித்து பவுட்ரு பண்ணியே வச்சுருக்கேன். கொஞ்சம் மிளகு கொஞ்சம் அதில் ஆட் பண்ணி இடித்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகு கொஞ்சம் ஒரு 10 மிளகுக்கு போட்டு இடித்து எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிட்டு கஷாயம் மாதிரி காய்ச்சலாம் அப்படின்ட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு, நான் வச்சுருக்க அந்த பொருட்கள் வெத்தலை 2 வெத்தலை தான் எடுத்துக்கிட்டேன், ரொம்ப காரமாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நம்ம ஆல்ரெடி இடித்து வச்சுருக்கோம்ல சுக்கு, மிளகு, திப்பிலி அதெல்லாம் போட்டு வச்சுருக்கத அதை கொஞ்சம் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும், அவ்வளோதான். கொஞ்சம் மிளகு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன்ல, ஆல்ரெடி அதில் மிளகு மிக்ஸ் பண்ணியிருக்கேன், இன்னமும் கொஞ்சம் மிளகு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா கொதிக்கணும். அது இப்போ 2 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோன்னா அது 1 டம்ளர் வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதிக்க விட்டால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மள நல்ல அஜீரண சக்தியை உருவாக்கும். பாப்பா குடிக்க மாட்டதுனால பாரிஸ் ப்ரௌன் சுகர் இருந்துச்சு, ஸ்வீட்டுக்காக அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்சி, பாப்பா குடிக்க மாட்டேன்னு புதுசாகவே ஒரு கப்பு பாரிஸ் கப்பு வச்சுருந்தேன். சரி புதுசாக கொடுத்தா குடிப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு, அதோட புது கப்பு பார்த்தோன்னே ஓரளவுக்கு வேணான்னு சொல்லாமல் குடிச்சிட்டாங்க. எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ 3 டேஸாக கொடுத்துட்ருக்கேன் பாப்பாவுக்கு, கொஞ்சம் பரவாயில்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.